வேலூரில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகனின் பிறந்தநாள் விழாவென்று கூறி வீட்டிற்கு அழைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கொடூர செயலில் ஈடுபட்ட கேடி தம்பதி சிக்கியது எப்படி? வேலூர் அருகே 35 வயதான பெண் ஒருவர் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார். அந்த உடற்பயிற்சி கூடத்தில் ஏராளமானோர் உடற்பயிற்சி செய்து வருகின்றனர். கடந்த ஆண்டு சத்துவாச்சாரியைச் சேர்ந்த 33 வயதான எப்சியா என்கிற பெண் அந்த ஜிம்மில் சேர்ந்திருக்கிறார். அவர் தனியார் மருத்துவமனையில் தூய்மை பணியாளராகவும் பணியாற்றி வந்தார். ஜிம்முக்கு தொடர்ந்து சென்று வந்த எப்சியா அதன் உரிமையாளரான பெண்ணிடம் நெருங்கி பழகி இருக்கிறார். மேலும் தன்னுடைய குடும்ப சூழல் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அவரோடு பகிர்ந்து வருகிறார். குறிப்பாக தன்னுடைய கணவருக்கு போதிய வருமானம் இல்லை என அடிக்கடி சோக கதையை கூறி அவரிடம் உதவியும் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் எப்சியா தன்னுடைய மகன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஜிம்மின் உரிமையாளரான அந்த பெண்ணிடம் வற்புறுத்தி இருக்கிறார். அவருடைய வற்புறுத்தல் காரணமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி எப்சியாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் ஜிம் உரிமையாளரான பெண். அப்போது எப்சியா மற்றும் அவருடைய கணவர் மணிவண்ணன் ஆகிய இருவரும் சேர்ந்து ஜிம் உரிமையாளருக்கு குளிர்பானம் கொடுத்திருக்கின்றனர். அந்த பெண்ணும் அவர்களுடைய உபசரிப்பை நம்பி அதை வாங்கி அருந்தி இருக்கிறார். ஆனால் அதை குடித்த சிறிது நேரத்தில் ஜிம் உரிமையாளர் மயக்கமடைந்து விட்டார். மயக்கம் தெரிந்ததும் ஜிம் உரிமையாளர் தனக்கு நேர்ந்த கொடூரத்தை அறிந்து கதறி அழுதிருக்கிறார். அதாவது அவர் மயக்க நிலையில் இருந்தபோது எப்சியாவின் கணவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அதை எப்சியாவே வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். ஜிம் உரிமையாளரான பெண்ணின் ஆடைகளை களைந்து வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தை வெளியில் கூறினால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவோம் என கூறி மிரட்டியும் இருக்கின்றனர். தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்கிற அச்சத்தில் ஜிம் உரிமையாளர் அமைதி காத்திருக்கிறார். இருந்தபோதும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை காட்டியே அந்த கேடி தம்பதி அப்பாவி ஜிம் உரிமையாளரிடம் பணம் மற்றும் நகை பறிக்க தொடங்கியிருக்கின்றனர். கடந்த 6 மாதங்களாக அவரை மிரட்டியே 4,50,000 ரூபாய் வரையும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்கியிருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் தன்னிடம் கொடுக்க பணம் ஏதும் இல்லை என்று தெரிவித்த போதும் மிரட்டல் படலம் நின்றபாடில்லை. வேறு வழியில்லாமல் தனக்குத்தானே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த ஜிம் உரிமையாளரான பெண் வேலூரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜிம் உரிமையாளரிடம் அத்துமீறியது அம்பலமானது. உடனே அத்துமீறலில் ஈடுபட்ட மணிவண்ணன் மற்றும் அவருடைய மனைவி எப்சியா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று இவர்கள் வேறு யாரிடமாவது ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார்களா என்பது குறித்தும் செல்போன்களை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். வேலூரில் மகனின் பிறந்தநாள் விழா என கூறி இளம்பெண்ணை வீட்டிற்கு அழைத்து அவருக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் மற்றும் நகைகள் பறித்த கேடி தம்பதி கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.